நாதஸ்மி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்க சிறப்பு ப்ரோக்ராம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காந்தராஜ். வணக்கம் சார். சார், நஸ்ரியாவோட ஹஸ்பண்ட் ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது என்ன நோய், அதனால என்னென்ன ப்ராப்ளம் சார்? எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. எங்கள் காலத்தில் அது மாதிரிலாம் டிசீஸ் எதுவுமே இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் அது மாதிரி ஒரு டிசீஸை கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் சொல்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு அதுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஏடி என்ன சொன்னீங்க? அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர், அட்டென்ஷன் டிஃபெக்டிவ் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். கவனக்குறைவு, ஓவர் ஆக்டிவ், ஓவர சுறுசுறுப்பும் இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ரொம்ப சுலபமாக சொல்லணுன்னாக்கா ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன், இது குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை. குழந்தைகள்னாக்கா சிறுவர்கள், அது ஒரு 5 வயசுலேருந்து 15 வயசு வரலும் இருக்கிற அந்த சிறுவர்களுக்கு இது மிக அதிகமாக இருக்கும். இது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. இப்போ அங்கே நோண்டுவாங்க, டிவி வச்சுருந்தோன்னா டிவி ஆஃப் பண்ணுவாங்க, டிவி ஆன் பண்ணுவாங்க, ஏதாவது எதெல்லாம் நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லுமோ அதையெல்லாம் நம்ம தொட்டு பார்ப்பாங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பயமாக இருக்கும், எதாவது போட்டு உடச்சிட போகிறாங்க, எங்கேயா விழுந்துட போகிறாங்க, அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன். அது வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, எங்கள் காலத்துலலாம் நாங்கள் 6 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க 10 பிள்ளைங்கன்னு பெற்று போட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் அந்த தாயும் சரி அப்பாவும் அம்மாவும் சமமாக தன்னுடைய பாசத்தை பிரித்து கொடுத்துருவாங்க. அதனால் எல்லோரும் வந்து அம்மாக்கிட்ட எல்லோரும் போவோம் வருவோம், அப்பாக்கிட்டையும் எல்லோரும் போவோம் வருவோம், எல்லோரும் இதாகிட்டு இருந்திருப்போம். ஒருத்தர் அதிகம் இது அது. இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, ஒரே ஒரு பிள்ளை இல்லாட்டி 2 பிள்ளை முழு நேரமாக அம்மாவும் அப்பாவும் கண்ணுங்கிறதுக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கவனம் கொஞ்சம் செதறினா கூட இந்த பசங்களால் தாங்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துருக்குது, அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ இதாக கரிசனத்தோடு பார்த்துக்கிறாங்க. 2வது குழந்தை பிறக்குது, 2வது குழந்தை மேலே அட்டென்ஷன் வருதும் போது இந்த குழந்தை ஹைப்பர் ஆக்டிவ் ஆகும். இந்த பிரச்சனைக்கு அட்டென்ஷனை இது பண்ணுறதுக்காக குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது பல பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடித்து உதைப்பாங்க, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு அடிக்கிறதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி வந்து பொதுவாக படிக்காத பெற்றோர்கள்னு இன்றைக்கி இல்லவே இல்லை. அது மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு அளவுக்காவது பசங்களை பற்றி குழந்தைகளை பற்றி தெரிஞ்சவங்க. எங்கள் காலத்துலலாம் அடி, இப்போ எங்கள் கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க. கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சிடுவாங்க. அடி எங்கள் அப்பா என்னை பெல்ட்டில் அடிப்பார். அந்த பெல்ட் பக்களுக்கு அடித்து எனக்கு தொடையெல்லாம் கிழிஞ்சிருக்குது, அந்த அளவுக்குலாம் அடி வாங்கிருக்கு. அந்த மாதிரி அந்த காலத்தில் அவங்க அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி வந்து எல்லாருமே படிச்சிருக்கிறதுனால இருக்கிறதே 2 பசங்கங்கிறதுனால பிள்ளைங்க மேலே அதீதமான பாசமும் அதீதமான கவனிப்பும் இருக்கிறதுனால அது கொஞ்சம் குறைஞ்சா கூட அந்த ஹைப்பர் ஆக்டிவ் இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை இருக்கிற இடத்துல இன்னொரு குழந்தை பிறக்கும்போது அந்த இன்னொரு குழந்தைகிட்ட அட்டென்ஷன் போகுதுங்கிறத தடுக்கிறதுக்காக இந்த குழந்தை வந்து இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணும். அதை பேஸ் பண்ணி சினிமாக்கள்லாம் கூட வந்துருக்கு. இந்த ரகவரனும் சூர்யாவை நடித்த ஒரு படம் வந்தது, அதெல்லாம் கூட அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் வர படம் கதைகள் அதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே இருந்து இன்றைக்கி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுன்னாக்கா, குழந்தைகள் மனநலம் சைல்டு சைக்காட்ரிஸ்ட்கிட்ட கொண்டு போய் விடணும். அவங்க வந்து அவங்கக்கிட்ட பேசி கவுன்சில் பண்ணி அதை அவங்கள கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது தாங்க முடியாத அளவுக்கு இருந்தால். அப்படி இல்லைன்னாக்கா கண்ட்ரோல் பண்ணி தான் தொடாத இது பண்ண அப்படின்னா கண்ட்ரோல் ஆகிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் அதுக்காக அது போக வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயங்களில் தூக்க மருந்துகள் தேவைப்படணும். அது சைக்காட்ரிஸ்டே சொல்லுவாங்க, மனநல நிபுணர்கள் கொஞ்சம் தூங்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு செடேஷன் தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணாவே அது சரியாக வந்துடும். நீங்கள் சொல்கிறவர் வந்து கொஞ்சம் வயசானவராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். 41 வயசில் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு இது வந்து இது அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு அவருக்கு. அவங்க தான் அவங்க மனைவி தான் பார்த்து. இது இவ்வளோ வயசில் வருதுன்னாக்கா இன்னும் ஒரு குழந்தை நிலையிலேருந்தே மாறலன்னு அதை பார்க்கணும். இதை விட அதை பார்க்கணும். இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாரா, அந்த வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டி, உடம்புல வந்த மெச்சூரிட்டிக்கு தகுந்த அளவுக்கு புத்தியிலையும் மெச்சூரிட்டி வந்திருக்குதா, இல்லை குழந்தையாகவே நின்று போயிட்டாரான்னு பார்க்கணும். அது கூட ஒரு படம் வந்து நியூங்கிற படத்தில் குழந்தையாகவே இருப்பார், பெரிய அப்புறம் அது மாதிரி ஒரு மாதிரி அதெல்லாம் மாட்டிக்கிட்டாரா என்னன்னு பார்க்க சொல்லுது. அப்படியெல்லாம் இருந்தாக்கா சைக்காட்ரிஸ்ட்டு கூப்பிட்டு அதான் அதுக்கு சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான். இப்போ அது வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு மனநல மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போட்டிங்கன்னா கவுன்சிலிங்லாம் கொடுத்து சரி பண்ணுவாங்க.
செடேஷன் அது மாதிரி மருந்துகள் தேவைப்படும் போது தூக்க மருந்துகள் கொடுத்து